சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. மே மாதம் வணக்க மாதத்தின் 14வது மன்றாட்டு மாலை. மதர் ஆஃப் அவர் கிரியேட்டர், சிருஷ்டிகளுடைய மாதாவே, மனிதனால் நாற்காலிகளை செய்ய முடியும், ஆனால் நட்சத்திரங்களை செய்ய முடியுமா? முடியாது. மனிதனால் கொழுக்கட்டையை செய்ய முடியும், ஆனால் கோள்களை செய்ய முடியுமா? முடியாது. கடவுளால் மட்டுமே இவற்றை செய்ய முடியும். காரியத்தில் மனிதன் எவ்வளவுதான் கைதேர்ந்தவனாக இருந்தாலும் மூலப்பொருள் அவனுக்கு முக்கியமாய் தேவை. மாவு இல்லாமல் கொழுக்கட்டையை, மரம் இல்லாமல் நாற்காலியை மனிதன் செய்ய முடியாது. ஆனால் கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒவ்வொன்றையும் செய்தார். இவ்வாறு ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குவதற்கு சிருஷ்டி, படைப்பு என்று பெயர். கடவுள் மட்டுமே அப்படி சிருஷ்டிக்க முடியும், படைக்க முடியும். எனவே கடவுள் மட்டுமே சிருஷ்டிகர். சிருஷ்டிகராகிய கடவுள் சிரமமின்றி தான் படைத்த பாருலகை பார்வையிட மரியாள் வழியாக பாலகனாய் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார். அவர்தான் இயேசு. இந்த இயேசு இறைவன் என்ற முறையில் சிருஷ்டிகராகவும் இருக்கிறார். இயேசுவை பற்றி புனித சின்னப்பர் எழுதுகிறார், அனைத்தும் அவர் வழியாகவே அவருக்காக படைக்கப்பட்டன. இயேசுவை சிருஷ்டிகராக அவர் சித்தரிக்கிறார். அப்படியானால் இயேசுவின் தாய் மரியாள் சிருஷ்டிகரின் தாய்தானே? ஆகவே தான் மரியாளை பார்த்து சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி. God bless you. மரியே வாழ்க.